விலை இரண்டும் எப்போதுமே இரு துருவங்கள். அந்த இரு துருவங்களையும் இணைப்பதுதான் ஃபன் ஸ்டோரி. போன் 9566010006 மற்றும் 9566010007. நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? பாண்டியராஜனோட நெத்தியடி படத்தில் எஸ்.ஜே. சூர்யா ஒரே ஒரு ரோலில் வந்துட்டு போன மாதிரி இருந்தது. அது உண்மையாலுமே எஸ்.ஜே. சூர்யா தானான்னு சிதம்பரத்தில் இருந்து வெங்கடேசன் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம், நெத்தியடி படத்தில் அந்த காட்சியில் நடித்திருப்பது எஸ்.ஜே. சூர்யா தான். ஆரம்ப காலத்தில் இது மாதிரி சின்ன சின்ன வேடங்களில் நடித்து கொண்டிருந்தவர் தான் எஸ்.ஜே. சூர்யா. கிழக்கு சிம்மில் படம் பார்த்தீங்கன்னா கூட அதில் ஓரிரு காட்சிகள் இது மாதிரி அவர் தோன்றியிருப்பார். ரஜினி, நாகேஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை படங்களில் நடிச்சிருக்காங்க? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த கடைசி படம் எதுன்னு கிரிதரன் பெரம்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அபூர்வராகங்கள் தொடங்கி படிக்காதவன், தில்லுமுள்ளு திரைப்படம் உட்பட 7 படங்களில் ரஜினிகாந்தும் நாகேஷும் இணைந்து நடித்திருக்கிறார்கள். அவர் 2 பேரும் சேர்ந்து நடித்த கடைசி திரைப்படம்னா அது மணிரத்னத்தின் இயக்கத்திலே உருவான தளபதி. இது வரைக்கும் சினிமாவில் நிறைய பேர் கம்பேக் கொடுத்துருக்காங்க. யாரோட கம்பேக் ரொம்ப சிறந்த கம்பேக்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கிரிதரன் பெரம்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. மிகச்சிறந்த கம்பேக்காக நான் பார்க்குறதுன்னா நடிகர் அர்ஜுனுடைய கம்பேக்கை தான். 1989, 90 ஆகிய 2 ஆண்டுகள்லையும் பார்த்தீங்கன்னா அவருடைய பல படங்கள் தோல்வி படங்களாக அமைந்தன. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக அர்ஜுன் இயக்கி நடித்து தயாரித்த திரைப்படம் தான் சேவகன் திரைப்படம். அந்த படம் அவருடைய மார்க்கெட்டை அப்படியே புரட்டி போட்டது அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்துடைய வெற்றிக்கு பின்னால் தொடர்ந்து பல பட வாய்ப்புகள் அவர் தேடி வந்தன. சூர்யா வெங்கட் பிரபு கூட்டணியை திரும்பவும் எதிர்பார்க்கலாமான்னு சந்தோஷ் சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. சூர்யாவுக்கு இப்போது உள்ள கமிட்மெண்ட்டையும் வெங்கட் பிரபுக்கு இப்போது உள்ள கமிட்மெண்ட்டையும் வைத்து பார்க்கும்போது இப்போதைக்கு அவர்கள் இருவரும் இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரியல. ஆனால் எதிர்காலத்தில் அவங்க இணைய வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நான் அடிமை இல்லை படமும் டாடா படமும் கிட்டத்தட்ட ஒரே கதையம்சம் கொண்டது தான். இருந்தாலும் எதனால் டாடா படக்குழு மேலே நான் அடிமை இல்லை படக்குழு எந்த ஒரு வழக்கும் போடவே இல்லைன்னு மயூரன் மட்டக்களப்புலேருந்து கேட்டிருக்காங்க. 2 திரைப்படங்களுடைய மூலக்கதை ஒன்றாக இருந்தால் வழக்கு தொடர்ந்து கோர்ட்டில் ஜெயிக்க முடியாது. அந்த படத்தினுடைய திரைக்கதை இருக்க அது ஏறக்குறைய ஒன்றாக இருக்க வேண்டும். அப்போ தான் நீதிமன்றத்திலே அந்த படத்தினுடைய கதை சம்பந்தமாக உரிமை கோரி வழக்கு தொடர முடியும். சன் பிக்சர்ஸ் எடுத்த ராயன், கூலி, டிசின்னு 3 ஏ படங்களும் பெரிய ஹிட் ஆயிருக்கு. இதனால் ஜெயிலர் 2 படத்துக்கும் ஏ சர்டிஃபிகேட் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்களான்னு யாழ்ப்பாணத்திலேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற படங்களில் ஒரு சில படங்களுடைய கதையமைப்பு ரசிகர்களுக்கு பிடித்திருந்த காரணத்தினால தான் அந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்திருந்த போது அந்த படத்தை மக்கள் ரசித்து பார்த்தார்கள். ரஜினி விளம்பர படங்களில் நடிக்கக்கூடாதுன்னு இருக்காரா, இல்லை அவருக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலையான்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. விளம்பரங்களில் நடிக்க ரஜினிக்கு வாய்ப்பு வரலையா அப்படின்னு கேட்டிருக்கீங்களே, இது மனசாட்சியோடு கேட்கப்பட்ட கேள்வியாக நீங்களே சொல்லுங்கள். ரஜினி விளம்பரத்தில் நடிக்கிறேன்னு சொன்னால் யார் வேணான்னு சொல்லுவாங்க? ரஜினி விளம்பரத்தில் நடித்தார்னா நிச்சயமாக கோடிக்கணக்கில் அவரால் பணம் சம்பாதிக்க முடியும். ஆனால் சமீப காலமாக அப்படி ஒரு எண்ணம் ரஜினிக்கு இருப்பதாக தெரியல. அதுக்காக ரஜினி விளம்பர படங்களை நடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆரம்ப கட்டத்தில் ஒரு சில விளம்பர படங்களில் அவர் நடித்திருக்கிறார். ஹாட் ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் மாதிரி லைன்ஸ் கேட் ப்ளே அப்படிங்கிற நிறுவனமும் தமிழ் படங்களை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. லைன்ஸ் கேட் நிறுவனம் இப்போ மலையாள படங்களை வாங்க தொடங்கி இருக்கிறதுனால தமிழ் படங்கள் பக்கமும் அவங்களுடைய பார்வை திரும்பும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ரஜினி அரசியலே இல்லை, இருந்தாலும் எதனால் அவரை தலைவர்னு கூப்பிட்றாங்கன்னு பொள்ளாச்சியிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. அரசியலில் இருந்தால் தான் ஒருத்தர் தலைவராக என்ன? ஆன்மீகத்தில் எத்தனை பேர் தலைவர் இருக்காங்க? தலைவர் என்று அழைப்பதற்கான பல குவாலிஃபிகேஷன்ஸ் ரஜினியிடம் இருக்கிறதுனால தான் அவரை பலரும் தலைவர் என்று அழைக்கிறார்கள். ஹிந்தி நடிகர் யாரோட நீங்கள் நெருங்கின நட்பில் இருக்கீங்கன்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. இப்போ எந்த ஹிந்தி நடிகரோடும் எனக்கு நெருக்கமான தொடர்பு இல்லை. ஒரு காலகட்டத்தில் ஒரு சிலரோடு இருந்தது. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் கார்த்தி நடிக்கிற இந்த படம் என்னாச்சுன்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. இப்போ மாரி செல்வராஜ் ஒப்புக்கொண்டிருக்கின்ற படங்களையும் கார்த்தி ஒப்புக்கொண்டிருக்கின்ற படங்களையும் வைத்து பார்க்கும்போது அடுத்த 1-2 ஆண்டுகளுக்கு கார்த்தி மாரி செல்வராஜ் இணைவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருப்பதாகவே நான் பார்க்கிறேன். திரும்பவும் சங்கர் ஏஆர் ரகுமான் கூட்டணியை நம்ம எதிர்பார்க்கவே முடியாதான்னு யாசர் புதுக்கோட்டையிலேருந்து கேட்டிருக்காங்க. ஏஆர் ரகுமானும் சங்கரும் சண்டை போட்டுட்டாங்கன்னு ஏதாவது தகவல் உங்களுக்கு வந்துச்சா என்ன? சினிமாவில் இன்றைக்கும் இருவரும் செல்வாக்கோடு தான் இருக்காங்க. அதனால் மீண்டும் சங்கரோடு இணைந்து ஏஆர் ரகுமான் பணியாற்ற வாய்ப்பு இருக்குது. ஓரங்க நாடகம் அப்படின்னா என்னன்னு வேல் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. ஒரே காட்சி அமைப்பில் நடக்கிறது தான் ஓரங்க நாடகம் அப்படின்றது. அந்த நாடகத்தில் பார்த்திங்கன்னா காட்சிகள் எல்லாம் மாறாது.
ஒரே காட்சியில் அந்த படத்துடைய முழு கதையும் சொல்லப்படும். அதுதான் ஓரங்க நாடகம். மகுடம் படத்துடைய ட்ரெய்லரில் உங்களோட குரல் வந்தது. அந்த படத்தில் என்ன கேரக்டரில் நீங்கள் நடிச்சிருக்கீங்கன்னு பரமக்குடியிலேருந்து கார்த்திகேயன் கேட்டிருக்காங்க. மகுடம் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லரில் என்னுடைய குரல் வந்ததை என்னால் கூட கண்டுபிடிக்க முடியாது. அப்படித்தான் என்னுடைய குரலை அதில் பயன்படுத்தியிருந்தாங்க. ஆனாலும் அதை தாண்டி நீங்கள் என்னுடைய குரலை கண்டுபிடித்திருப்பதை பார்க்கும்போது நிஜமாகவே ஆச்சரியமாக இருக்குது. அந்த படத்தில் ஒரு மருத்துவர் வேடத்திலே நான் நடிக்கிறேன். சிவாஜி எடுத்த சொந்த படங்களில் அவருக்கு அதிக லாபம் தந்த படம் எதுன்னு கமலா ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. சிவாஜி எடுத்த திரைப்படங்களே அவருக்கு மிகப்பெரிய லாபத்தை பெற்றுத்தந்த படம் திருசூலம் படம் தான். சவுகார் ஜானகி நடித்த கடைசி படம் எது? அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு மடிப்பாக்கத்துலேருந்து புவனேஸ்வரி கேட்டிருக்காங்க. சவுகார் ஜானகி தெலுங்கில் நடித்த கடைசி திரைப்படம்னா அது அன்னி மஞ்சு சகனம்லே என்ற திரைப்படம். தமிழில் அவர் நடித்த கடைசி திரைப்படம் பிஸ்கோத் என்ற திரைப்படம். இப்போ சவுகார் ஜானகி பெங்களூரில் தான் இருக்காங்க. அவருடைய வயது காரணமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் அவருக்கு இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நன்றாகவே இருக்கிறார் அவர். சினிமாவில் காமெடி ட்ராக் இல்லாததால் காமெடியன்கள் தொலைந்து போனார்களா, இல்லை காமெடியன்கள் இல்லாததால் காமெடி ட்ராக் தொலைந்து போனதான்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. நகைச்சுவை நடிகர்கள்லாம் க்யூவில் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்கள பயன்படுத்துகின்ற இயக்குநர்கள் தான் இப்போ இல்லை. அதனால தான் திரைப்படங்களில் காமெடியும் இல்லை, காமெடி ட்ராக்கும் இல்லை. தோழா படம் கார்த்தியோட கெரியரில் நல்ல படமாக இருந்தது. அப்படி இருந்தும் எதனால் அவர் வம்சிக்கு இன்னொரு படம் வாய்ப்பு தரவே இல்லைன்னு கமலா ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. கார்த்தி நடிப்பதற்கு ஒரு வாய்ப்பு தரணும் அப்படின்றதுக்காக வம்சி ஒரு கதையை உருவாக்க முடியாது இல்லையா? அவர் உருவாக்குகின்ற கதையில் கார்த்திக்கு நல்ல கதாபாத்திரம் தான் நிச்சயமாக வம்சி அவரை பயன்படுத்தி கொள்வார். சினிமாவில் பெண்களால் சீரழிந்த நடிகர்கள் அதிகமா, இல்லை ஆண்களால் சீரழிந்த நடிகைகள் அதிகமானு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சினிமாவில் பெண்களால் சீரழிந்த நடிகர்களும் இல்லை, ஆண்களால் சீரழிந்த நடிகைகளும் இல்லை. ஒருத்தர் சீரழிகிறது அப்படின்றது அவங்களுடைய மனப்போக்கை பொறுத்து தானே தவிர இதுக்கு ஆணோ பெண்ணோ காரணம் இல்லை. சன் பிக்சர்ஸ் அருண் மாதேஸ்வரனுக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்பு தருமானு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்காக அருண் மாதேஸ்வரன் இயக்கியுள்ள DC திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்திருக்கிறது. அதனால் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அருண் மாதேஸ்வரனை தொடர்ந்து பயன்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. கௌதம் கார்த்தி ஹீரோவாக நடித்த படங்களில் அவருக்கு அதிக லாபம் தந்த படம் எதுன்னு பரமன் திருப்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. கௌதம் கார்த்திக் நடித்த படங்களிலே மிக அதிகமான வசூலை செய்த படம்னா அது இருட்டு அறையில் முரட்டு குத்து என்ற படம் தான். நடிகர் KD சந்தானம் தமிழ் படங்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்காங்களான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. 1948ஆம் ஆண்டிலே வெளியான ஞான சுதந்திரி திரைப்படம் தொடங்கி வேதாள உலகம், கன்னியின் காதலி, கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, கோமதியின் காதலன், மணமகன் தேவை, ஆடவந்த தெய்வம், திருமலை தெய்வம் உட்பட பல திரைப்படங்களில் KD சந்தானத்துடைய பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அவருடைய பாடல் கடைசியாக இடம்பெற்ற திரைப்படம்னா அது ஸ்ரீ கிருஷ்ண லீலா என்ற திரைப்படம். அடுத்து இன்று ஒரு தகவல். பிரபல புல்லாங்குழல் மேதையான சுவாமிநாத பிள்ளை தான் தெய்வீக இசைக்கலைஞர் என்று போற்றப்படுகின்ற சீர்காழி கோவிந்தராயனுடைய குரு. 12 ஆண்டுகள் குருகுல வாசம் இருந்து அவரிடம் இசையை கற்றுக்கொண்டவர் சீர்காழி கோவிந்தராஜன். குருமார்களில் சுவாமிநாத பிள்ளை கொஞ்சம் வித்தியாசமானவர் என்று தான் சொல்ல வேண்டும். தன்னுடைய சிஷ்யனில் கூட ரொம்ப மரியாதையோடு தான் அவர் எப்போதும் அழைப்பாராம். சீர்காழி கோவிந்தராஜன் அழைக்கும் போது கூட கோவிந்தராஜ் ஐயா என்று தான் அந்த காலகட்டத்தில் அழைத்திருக்கிறார் அவர். தன்னுடைய குருநாதர் மீது அளவு கடந்த மரியாதை வைத்திருந்தவர் தான் சீர்காழி கோவிந்தராஜன். அதற்கு உதாரணமாகத்தான் ஒரு சம்பவத்தை இன்றைய நிகழ்ச்சியிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். 1956ஆம் ஆண்டிலே சீர்காழி கோவிந்தராஜனுடைய திருமணம் நடைபெற்ற போது அந்த திருமண விழாவிலே புல்லாங்குழல் கச்சேரி செய்தவர் அவருடைய குருநாதரான சுவாமிநாத பிள்ளை. குருநாதர் எதிர்க்க நாற்காலி போட்டு அமர்கின்ற பழக்கம் சீர்காழி கோவிந்தராஜனுக்கு இல்லை என்பதால் அவர் கச்சேரி செய்யும் போது முழுக்க நின்று கொண்டே இருந்திருக்கிறார் சீர்காழி கோவிந்தராஜன். மேடையில் இசை கச்சேரி செய்தபடியே இதை பார்த்த அவருடைய குருநாதரான சுவாமிநாத பிள்ளை சீர்காழி கோவிந்தராஜன் பக்கம் திரும்பி உட்காரு என்று சொல்லி கையை காட்டியிருக்கிறார். ஆனாலும் சீர்காழி கோவிந்தராஜன் உட்காரல. உடனே தன்னுடைய பக்கத்தில் இருந்த ஒருவரை அழைத்து முதல்ல அவனை உட்கார சொல்லு என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார் அந்த குருநாதர். அதற்கு பின்னால் தான் சீர்காழி கோவிந்தராஜன் அந்த மேடையிலே உட்கார்ந்தாராம். அந்த காலகட்டத்தில் குரு சிஷ்யர்களுக்கிடையே எப்படிப்பட்ட ஒரு உறவு இருந்திருக்கிறது என்பதற்கு இதை விட வேறு என்ன உதாரணம் வேண்டும்? இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.